Hi my dear fans, friends and followers. இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படினா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த பில்டிங் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். Madras University campusல இருக்கேன். So you're all wondering why I am here. Actually, I am a student of Madras University. Yes, in Madras University, Open University scheme la. I am currently pursuing my MA Human Rights and Duties Education, PG second year. So adukana fee pay panniyachu. I came here to collect my books for the second year, that is the third and fourth sem. So on the video தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. Because of institution என்னால இந்த இடத்துல நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல. Just going to the counter and getting the books அது மட்டும் தான் என்னால காமிக்க முடியும். Because it is a government association, government institution, so I should abide all the rules and regulations. So அதை violate பண்ணாம எவ்வளவு வீடியோஸ் எடுக்க முடியுமோ அதை எடுத்து நான் காமிக்கிறேன். Since I'm already doing human rights and duties education, so violation is strict no for me. So பாருங்க. And நான் என்னோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு என்னோட ஸ்டடி மெட்டீரியல்ஸை நான் உங்களோட ஷேர் பண்றேன். Okay, so let's get into the video. Entering to the campus is very special feeling. ஏன்னா எனக்கு எப்பவுமே ஸ்டடீஸ் ரொம்ப பிடிக்கும். So this is the challan I paid the fees for the study. அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய கவுண்டருக்கு நான் போனேன். ஸோ அங்கே போயிட்டு என்னுடைய செகண்ட் இயர்க்கானது, அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் செம்க்கான புக்ஸ் வாங்கினேன். டோட்டலி இட் வாஸ் அ செட் ஆஃப் 10 புக்ஸ். ஒரு செமஸ்டருக்கு 5 புக்ஸ், அந்த மாதிரி 2 செமஸ்டருக்கு வந்து 10 புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஆக்சுவலி இந்த புக்கு ஹெவியாக இருக்க மாதிரியே புக்கோடைய கான்டென்ட்ஸும் ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் போன டைம் வந்து செப்டம்பர் 2023. அப்போ வந்து கேரளா ஃபெஸ்ட் அங்கே நடந்துட்டு இருந்தது. தட் இஸ் அந்த செப்டம்பர் டைமில் தான் வந்து ஓணம் நடக்கும். ஸோ அதனால் இந்த கேரளா ஃபெஸ்டிவலை ஒட்டி அங்கே ரெகுலர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அந்த கசவ முண்டு சாரி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அங்கே ஏதோ ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அந்த கேம்பஸில் சுற்றிட்டு இருந்து பார்த்தபோது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கே பார்த்தீங்களா, வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுடைய முந்தானியை மூடிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் நான் வீட்டுக்கு கொண்டு வந்த புக் செட்ஸு. ஒன்று வந்து தேர்ட் செமஸ்டர்து, இன்னொன்று வந்து ஃபோர்த் செமஸ்டர்து. தேர்ட் செமஸ்டரோடது 2001லேருந்து ஆரம்பித்து 2005 வரைக்கும் புக்ஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு செம் வந்து 2006லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த புக்ஸை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த பார்சல் வந்தாலும் அதை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்பேக் பண்ணுறது, அன்பாக்சிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை. எனக்கு அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த புக்ஸை வந்து பிரிக்கிறது தான். ஸோ தேர்ட் செம்முடைய புக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அப்புறம் ரிலேட்டட் ஆக்ட்ஸ், அடுத்தது விமென் அண்ட் ஹியூமன் ரைட்ஸு. இது வந்து இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ், இன்டர்நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டுமே கவர் பண்ணும். லேபர் ரைட்ஸும் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்ளிகபிள், அது சம்மந்தமான உரிமைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அது சம்மந்தமான சட்டம் எல்லாமே இருக்கும் அதில். ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட். ஸோ மனித உரிமைகள்னு நினைக்கும் போது அதை பற்றி படிக்கிறோன்னா நம்மளோட மனிதர்களை பற்றி மட்டும் இல்லை, மனிதர்களும் இயற்கையும் சார்ந்து என்ன ஈக்குவேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் படிப்போம். ரிசர்ச் மெத்தடாலஜி லாஸ்ட் சப்ஜெக்ட். இது வந்து ஃபோர்த் செம்மோட இது. ஃபஸ்ட்டு வந்து மீடியா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சைபர் ஸ்பேஸ். இப்போ இணையத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது இல்லையா, சைபர் கிரைம். ஸோ அதை பற்றி எல்லாம் படிப்போம். அடுத்தது கண்டெம்ப்ரரி இஷ்யூஸ், இப்போ தற்கால பிரச்சனைகள்லாம் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு மனித உரிமைகள் சம்மந்தமாக அப்படிங்கிறது. அடுத்தது வந்து லாஸ்ட் பேப்பர் எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் புக்ஸு. இது வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் பண்ணணும், அந்த போர்ட்டல் இது. ஸோ நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வி இருந்தது. ஷூட்டிங்கில் இப்படி தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் புக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு நான் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ரீகால் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டேப்லெட்டில் வந்து நான் எழுதி என்னோடய மெமரி பவர் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ ஷார்ட் டைமில் சொல்லிக் கொடுக்குற டயலாக் அதை நடிக்கிறது, அது முடிச்சுட்டு வரும்போது இப்படி தான் நான் படித்து எழுதி பார்த்தேன். ஸோ அவங்க வந்து அவங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க டீச்சர் சின்ன குழந்தை எக்ஸாம் டீச்சர் பிஎட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு படிப்பு அப்படின்னா மோட்டிவேட்
ஆசையாக இருக்குது. நான் எங்கே லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன்னா அன்னை வயலட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது ஒரு கோயட் காலேஜ் தான். எல்லா விதமான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸும் இங்கே இருக்குது. இங்கே நான் என்னுடைய எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷனுடைய 3rd and 4th செமஸ்டருடைய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எழுதுக்காக வந்தேன். ஐ மேக் த வண்டர்ஃபுல் பிரின்சிபல் எவர் மிஸ்ஸஸ் வினிதா, டாக்டர் வினிதா. ஸோ அவங்க வந்து என்னன்னா ஒரு டாக்டராக இருந்து இன்னொருத்தவங்களும் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது வந்து என்ன வந்து டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான கைடன்ஸும் ஷீஸ் ப்ரொவைடிங். கூட என்னோட இந்த சப்ஜெக்ட் எழுதுறவங்க அட்வொகேட் கல்பனா மேம், அட்வொகேட் லக்ஷ்மி மேம் அண்ட் யுவஸ்ரீ. இவங்க எல்லாருமே என்னுடைய சப்ஜெக்டுடைய பேட்ச்மேட்ஸ் தான். எக்ஸாம் வந்து இன்னைக்கு ஃபைனல் டே. அதனால வந்து சந்தோஷமா வந்து இவங்க முடிச்சிட்டாங்க, ஒரு செமஸ்டர் தான் எழுதுறாங்க. நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா 2nd செமஸ்டரும் எழுத போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து சாப்பிட்டு அவசர அவசரமா போய் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கைஸ். ஸோ கல்பனா மேம் நீங்கள் சொல்லுங்க, எப்படி இருக்கு நம்ம சப்ஜெக்ட், நம்ம டீம் எப்படி இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எக்ஸாம் சூப்பர், டீம் மெம்பர் சூப்பர், மேம் வெரி 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 சூப்பர். அவங்க வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு லஞ்ச் ஸோ மச். லக்ஷ்மி மேம் ஷீ இஸ் அன் அட்வொகேட், இப்போ செக்ரட்டேரியட்ல இருக்காங்க. எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்டாண்டர்ட். இந்த காலேஜில் வந்து அட்மாஸ்பியர் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த சிலபஸ் ஆஃப் த எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் த ஈவன் ஆர்டினரி பீப்புள். எவ்ரிபடி ஷுட் லேர்ன் லா. அதுக்கு வந்து இது அப்பார்ட் ஃப்ரம் லா ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் பப்ளிக் கூட இந்த எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் படிச்சுட்டு அந்த லா நாலேஜை வந்து கெயின் பண்ணலாம். யுவஸ்ரீ வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஏன்னா வேற பசி சாப்பிட்றாங்க. நான் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மேடம் சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் படிக்கும் போது லா வருது, ஆக்ட் வருது, ஜென்ரல் டே டு டே லைக் ஆக்டிவிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது வெல் ப்ரிஸ்கிரைப்டு கரிக்குலம். அதே மாதிரி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆஸ் அந்த யூனிவர்சிட்டி சொன்ன மாதிரியே சப்ஜெக்ட் நாலேஜ், மெமரி ரீகால், அப்ளிகேஷன், அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இருக்கு. ஸோ நீங்களும் யாராவது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறனாலோ இல்லை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறனாலோ டெஃபினட்டாக ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன் நீங்கள் படிச்சீங்கன்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இனிதா மேம் எங்களுக்கு இந்த லஞ்ச் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லஞ்ச் எப்படி இருக்குன்னா அவ்வளோ டிவைனாக இருக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப பெரிய ஃபுட்டின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். தேடி தேடி வச்சு சாப்பிடுவேன். நீங்க இந்த பிரிஞ்சி ரைஸ் அண்ட் கீ ரைஸ், சென்னா, இந்த ரைத்தா எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுக்கு நான் வந்து பெரிய ரைத்தா ஃபேன். நல்ல புளிக்காத திக்கு கேர்ட்ல வெங்காயம், கேரட் இதெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. எங்க கேன்டீன் ஹோஸ்ட் பண்ற விஜி வந்து பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அவங்களை நான் பர்சனலா என்னுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் கூட கூப்பிடுவேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் லஞ்ச். உங்களோடது ரொம்ப நல்ல கேம்பஸாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸ்டாஃப், ஃபுட்டு அண்ட் ஒரு படிக்கிற அட்மாஸ்பியர் வரோம்னா ஒரு வார்மாக ஃபீல் பண்ணணும், ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும், நம்மளை கவனிக்கிறாங்க, நமக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க ஒரு ஃபீல் வரணும். அது வந்து இங்கே 100% இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வாட் இஸ் அட்வைஸ் தட் யூ கிவ் மீ? ஐயோ சொல்லுங்க, ஏன்னா நீங்க தான் டாக்டர், நாங்கெல்லாம் வந்து ஜூனியர்ஸ். My advice is my advice to everyone is keep learning. In the age now, like we should keep us updated. We'll become outdated. Yes. So I always believe in knowledge building, and that's my advice for everybody in any profession. Thank you so much, Akhila ma'am. Thank you. Wishing you all the very best in your profession, and you have to be a star in future, and you are already a star. So climbing heights in your field is really something like we look for. So we expect great things from you in future, ma'am. Yes, and wishing you all the best from our college. Thank you so much. என்னை சுற்றி என்ன விஷயம் நடந்தாலும் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் என்ன ஒர்க் எடுத்தணும் அதில் தான் இருக்கும். நல்லா படித்து எழுதியிருக்கேன். நல்ல மார்க்ஸ் வந்து பாஸ் ஆகணும். விஷ் மீ ஆல் தி பெஸ்ட்.